Good morning, students. And now we are going to learn about first lesson from second term. The lesson name is heat. We feel heat on our body when the sun shines. Sunshine means வெயிலில் நிற்கும்போது நம்மளுடைய பாடி ஹீட்டாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். We feel heat on our body when the sun shines. We use heat for cooking our food. சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? உணவை சமைப்பதற்கு ஹீட்டை பயன்படுத்துகிறோம். அப்போ நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம நிறையா ஹீட்டை பயன்படுத்துகிறோம், ஹீட்டை ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்போ we are all familiar to heat. நம்ம எல்லாருக்குமே என்னது, we are all familiar about heat. ஹீட்டை பற்றி நமக்கு ஓரளவு என்ன தெரிஞ்சிருக்கும். Next one, source of heat. Source of heat. First source is sun. Sun is the primary source of heat and light ன்னு படிச்சிருப்போம். லைட் அண்ட் ஹீட்டோட ப்ரைமரி சோர்ஸ், முதன்மை ஆற்றல் மூலம் அப்படின்னாலே அது வாட்? சன். சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட்னு லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஆஃப்டர் ஸ்டாண்டிங் அண்டர் த சன்லைட் ஃபார் சம் டைம், டச் யுவர் ஹெட். கொஞ்ச நேரம் சன்லைட்டில் நின்றதுக்கு அப்புறமா, அது ஆஃப்டர் ஸ்டாண்டிங் அண்டர் த சன்லைட் ஃபார் சம் டைம், டச் யுவர் ஹெட், உன்னுடைய ஹெட்டை தொட்டு பாருங்க. டஸ் இட் ஃபீல் ஹாட்? ஹாட்டாக ஃபீல் பண்ணுவீங்களா? எஸ், இட் ஃபீல்ஸ் ஹாட். It feels hot because the sun gives us heat and light. Because the sun gives out heat and light. Sun வந்து எதை கொடுக்குது? ஹீட்டையும் லைட்டையும் கொடுக்குது. அதனால் சன்லைட்டில் சம்டைம் நின்றதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஹெட்டை டச் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? இட் ஃபீல்ஸ் ஹாட். Why it is difficult to walk barefooted on sunny days in the afternoon? வெயில் காலத்தில், சனி டேஸ்னால் என்னது? வெயில் காலத்தில் ஆஃப்டர்நூன் டயத்தில் வெறுங்காலோட, ஃபேர் ஃபுட்டுன்னா என்னது? வெறுங்காலோட நடக்க முடியுமா? இட் இஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் என்னது? சன் வந்து என்ன பண்ணுது? கிவ் அஸ் லைட் அண்ட் ஹீட். ஹீட்டை கொடுக்கறதுனால இந்த லேண்ட் எப்படி இருக்கும்? எர்த் எப்படி இருக்கும்? ஹீட்டாக இருக்கும். அதனால் நம்மளால் பூமி சூடாக, நிலம் வந்து சூடாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது? வெறுங்காலோட நடக்க முடியாது. அப்போ இப்போ ஏன் வந்து சன்னி டேஸில் ஆஃப்டர்நூன் டயத்தில் வெறுங்காலோட நடக்க முடியாதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா? அப்போ இதுலேருந்து என்ன காரணம்? சன் கிவஸ் லைட் அண்ட் ஹீட். லைட் அண்ட் ஹீட். Next source is combustion. First source is sun. Sun gives us heat and light. சன் வந்து எதை கொடுக்குது? ஹீட்டையும் லைட்டையும் கொடுக்குது. அதனால தான் சன்னி டேஸில் ஆஃப்டர்நூன் டயத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது? வெறுங்காலோடு நடக்க முடியாது. இன்னொன்று, வெயிலில் நின்றதுக்கப்புறம், சன்ஷைனில் கொஞ்சம் நேரம் நின்றதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெட்டை டச் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஃபீல் ஹாட், சூடாக இருக்கும். இதுக்கெலாம் காரணம் இதுலேருந்து என்ன தெரியுது? சன் கிவஸ் heat and light. Sun gives us heat and light. So sun is the primary source of heat and light. முதன்மை ஆற்றல் மூலம், பிரைமரி சோர்ஸ்னா என்னது? முதன்மை ஆற்றல் மூலமாக திகழுது. Next one, combustion. Combustion means எரிதல். What is the meaning of combustion? எரிதல். Heat energy can be generated by the burning of fuels like wood, kerosene, coal, charcoal, gasoline, or petrol, oil, etc. இதெல்லாமே எரியக்கூடிய பொருள், fuels, எரிபொருள். fuelsனா என்னது? எரிபொருள். fuelsக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது? இந்த wood. woodனா என்னது? மரக்கட்டை, விறகு. கெரோசின், மண்ணெண்ணெய். கோல், கரி, நிலக்கரி. சார்கோல், இந்த கேசோலின் ஆர் பெட்ரோல், ஆயில், இது எல்லாமே என்னது? அது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபியூல். தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ். அப்போ இந்த ஃபியூல்ஸ் வந்து எரிகிறதன் மூலமாக, பேர்னிங் ஆஃப் ஃபியூல்ஸ்
generated heat energy. The heat energy can be generated by the burning of fuels. இந்த எரிபொருட்கள் எரிதல் மூலமா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, ஜெனரேட் பண்ணப்படுது, உருவாக்கப்படுது. அந்த ஃபியூல்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான் wood, kerosene, coal, charcoal, gasoline, petrol, oil, etc. In your home, how do you get heat energy to cook food? ஃபுட்டை குக் பண்ண உங்கள் வீட்டில் எதுலேருந்து ஹீட் எனர்ஜியை பெறுறீங்க? இன் யுவர் ஹோம் ஹவு டு யூ கெட் ஹீட் எனர்ஜி டு குக் ஃபுட்? வி கெட் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் எல்பிஜி கேஸ், ஃப்ரம் கேஸ் சிலிண்டர். கேஸ் சிலிண்டரில் உள்ள எல்பிஜி கேஸ்லேருந்து நம்ம எதை பெறுறோம்? ஹீட் எனர்ஜியை பெறுறோம். எல்பிஜி கேஸ் மீன்ஸ் லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ். கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோமா, அதில் உள்ள கேஸுக்கு பேர் என்னது? எல்பிஜி கேஸ். எல்பிஜின்னு என்னது? லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ். இந்த லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ்லேருந்து நம்ம எதை பெறுறோம்? ஹீட் எனர்ஜியை பெறுறோம். நெக்ஸ்ட் source is friction. இப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? 2 sources of heat பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sun, செகண்ட் ஒன் என்னது? கம்பசன். செகண்ட் ஒன் கம்பசன். கம்பசன் ஆஃப் ஃபியூல்ஸ், எரிபொருட்கள் எரிதல் மூலமாக ஹீட் எனர்ஜி கேன் பி ஜெனரேட்டட், ஹீட் எனர்ஜியை உருவாக்க முடியும். தேர்ட் சோர்ஸ் இஸ் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் உராய்வு விசை. ஃப்ரிக்ஷன் என்னது? உராய்வு விசை. ரப் யுவர் பாம்ஸ் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஹோல்ட் தெம் டு யுவர் சீக்ஸ். ஹவு டு யூ ஃபீல்? பாம்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாம்ஸ்? உள்ளங்கை. உள்ளங்கையை சம்டைம்ஸ் சில நேரம் தேய்ச்சதுக்கு அப்புறமா, சீக்ஸ்னா என்னது? கன்னம். கன்னத்தில் வச்சு பாருங்க. ஹவு டு யூ ஃபீல்? யூ ஃபீல் ஹாட். எப்படி இருக்கும்? உள்ளங்கையை கொஞ்சம் நேரம் இப்படி தேய்ச்சிட்டு கன்னத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? ஹாட்டாக இருக்கும். அப்போ இந்த என்ன செஞ்சோம்? இந்த பாம்ஸ், 2 பாம்ஸையும் தேய்க்கும் போது அந்த ஃப்ரிக்ஷன், உராய்வு விசையின் காரணமாக, 2 பாம்ஸும் சேர்த்து உராய்வு விசையின் காரணமாக 2 தேய்க்கும் போது 2 ஒன்றோட ஒன்று உரசுதா? அந்த உரசும் போது உருவாகக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக எது ஃபார்ம் ஆகுதான்? ஹீட் ஃபார்ம் ஆகுது. We can generate heat by rubbing 2 surfaces of some substances. 2 substances சேர்த்து தேய்க்கிறதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன், உராய்வு விசையின் காரணமாக எது ஜெனரேட்டட் ஆகுது? எது ஃபார்ம் ஆகுது? ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. In the past, people used to rub 2 stones together to light fire. நம்மளுடைய முன்னோர்கள் ஆதிவாசிகள் என்ன பண்ணாங்க? 2 கல்லில் இருந்தானே நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. 2 கல்லை உரசும் போது அதுலேருந்து என்ன வந்துச்சு? நெருப்பு வந்துச்சு. நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. அதான் இந்த பாஸ்ட் பீப்புள் யூஸ்டு டு ரப் 2 stones together to light fire. So third source is friction. Heat energy-யோட sources, third sources என்னது? friction, உராய்வு விசை. Fourth one is electricity. Fourth one is electricity. When electric current flows through a conductor, கண்டக்டர் மீன்ஸ் கடத்தி, கடத்தியின் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது எது ப்ரொடியூஸ் பண்ணப்படுதான்? ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். அதான் இந்த வயரு, ரொம்ப நேரம் டிவிலாம் போட்டோன்னா, டெலிவிஷன் ஓடுச்சுன்னா என்ன ஆகும்? தொட்டு பார்த்தா ஹீட்டாக இருக்கும் தெரியுமா? இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள், ஹீட்டாக இருக்கும். அப்போ அந்த கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் when electric current flow through a conductor, heat energy is produced. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டர். இந்த ப்ராசஸில் தான் இந்த அப்ளையன்சஸ்லாம் ஒர்க் ஆகுறது. எது? வாட்டர் ஹீட்டர். கரண்ட்டை போட்டோன்னா அதில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட்டு தான் என்ன ஆகுது? வாட்டரை ஹீட் பண்ணுது. அதான் வாட்டர் ஹீட்டர். அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோமா? ஹீட்டில் தானே துணி, கிளாத் அயன் பண்ண முடியும். அப்போ அங்கே கரண்ட்டாக சுவிட்சை போடும்போது எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால அங்கே என்னது? ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அதை யூஸ் பண்ணி தான் அந்த கிளாத்தை அயன் பண்ணுறோம். அதான் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில். தீஸ் அப்ளையன்சஸ் எல்லாமே எதை யூஸ் பண்ணி? எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய அப்ளையன்சஸ். Now do you understand what are the source of heat?
ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சன், செகண்ட் ஒன் கம்பசன், எரிதல். கம்பசன் ஆஃப் ஃபியூல்ஸ், எரிபொருட்கள் எரிதல் மூலமாக ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ஃப்ரிக்ஷன், உராய்வு விசை. ரெண்டு சப்ஸ்டன்ஸு சேர்த்து உரசும் போது, ஃப்ரிக்ஷனுக்கு உட்படும் போது அங்கே ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் எலக்ட்ரிசிட்டி, கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ தீஸ் ஆர் ஆல் த சோர்ஸ் ஆஃப் ஹீட். வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஹீட்? சன், combustion of fuels, friction, electricity. These are all the source of heat. Now we learn about heat. What is heat? Heat is an energy. Heat is an energy that rises the temperature of a thing by causing the molecules in that to move faster. ஹீட்டுங்கிறது ஒரு வகையான ஆற்றல். எனர்ஜினா என்னது? ஆற்றல். டு ரைஸ் த டெம்பரேச்சர், டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான எனர்ஜி தான் என்னது? ஹீட். இது எப்படி உருவாகுதான்? மாலிகுல் இன் த திங் டு மூவ் ஃபாஸ்டர். அந்த திங்ஸ்னால் சப்ஸ்டன்ஸ், திங்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸில் உள்ள மாலிகுல்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால இந்த ஹீட் எனர்ஜி, ஹீட் வந்து ஃபார்ம் ஆகுது. நவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹீட்? how heat is formed? புரியுதா? எப்படி வந்து ஹீட்னா என்ன? ஹீட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட்டுங்கிறது ஒரு வகையான ஆற்றல். இது எப்படி ஃபார்ம் ஆகுதான்? அந்த திங்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸில் உள்ள மாலிகுல்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால இந்த ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், ஹீட் இஸ் நாட் ஏ மேட்டர். ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஹீட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் வந்து ஒரு வகையான ஆற்றல். இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் இஸ் நாட் ஏ மேட்டர். ஹீட் வந்து ஒரு மேட்டர் கிடையாது, ஒரு பொருள் கிடையாது. ஹீட் வந்து என்னது? ஒரு வகையான பருப்பொருள். மேட்டர்னா என்னது? பருப்பொருள். ஒரு வகையான பொருள் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனா, பென்சில், புக்கு, இப்படி ஒரு வகையான பொருள் கிடையாது. ஹீட்டுங்கிறது என்னது? ஒரு வகையான ஆற்றல். ஹீட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் இஸ் நாட் ஏ மேட்டர். இட் டஸ் நாட் ஆக்குபை ஸ்பேஸ். ஆல்ரெடி நம்ம படிச்சுப்போம். வாட் இஸ் மேட்டர்? மேட்டருங்கிறது என்னது? ஒரு இடத்தை அடைத்துக்கொள்ளும். ஆக்குபை ஸ்பேஸ். மேட்டர் ஹஸ் ஆக்குபை ஸ்பேஸ். அப்போ இங்கே ஹீட்டுங்கிறது என்னது? நாட் ஏ மேட்டர், ஒரு மேட்டர் கிடையாது. அப்போ இது என்ன பண்ணாது? டஸ் நாட் ஆக்குபை ஸ்பேஸ். ஸ்பேஸை ஆக்குபை பண்ணாது. இட் ஹஸ் நோ வெயிட். இதுக்கு என்ன கிடையாது? ஒரு குறிப்பிட்ட எடை இல்லை. ஏன்னா பிகாஸ் ஹீட் இஸ் நாட் அ மேட்டர். மேட்டராக இருந்தால் தான் மேட்டர் ஹஸ் ஆக்குபை ஸ்பேஸ், மேட்டர் ஹஸ் வெயிட். But heat is not a matter, so it does not occupy space. It has no weight. Like light. இது எதை போலதான்? லைட் இல்லை, வெளிச்சம். அது மாதிரி ஹீட் வந்து என்னது? வெளிச்சம் மாதிரி. சவுண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எப்படி லைட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரி தான் என்னது? ஹீட். ஹீட் இஸ் நாட் அ மேட்டர். இட் டஸ் நாட் ஆக்குபை ஸ்பேஸ். இட் ஹஸ் நோ வெயிட். இது எது மாதிரியானதான்? லைட், சவுண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. லைட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டிலாம் என்னது? ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதெல்லாம் ஒரு வகையான ஆற்றல்கள். அது மாதிரி தான் ஹீட்டு. Heat is not a matter. Next one, heat is a form of energy. That already I told. Heat is a form of energy. Heat is a total kinetic energy constitute particle of the object. அந்த ஆப்ஜெக்டில் உள்ள டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி தான் என்னது? அந்த ஆப்ஜெக்டில் உள்ள பார்ட்டிகிள்ஸோட டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி தான் ஹீட். SI unit of heat is joule. Underline பண்ணிக்கிறீங்க. It is a important 1 mark question. What is the SI unit of heat? Joule is a SI unit of heat, or SI unit of heat is joule. Underline பண்ணிக்கிறீங்க. Important 1 mark question. SI unit of heat is joule. The unit calorie is also used. வேறு எந்த யூனிட்டையும் நம்ம ஹீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்? கலோரிங்கிற யூனிட்டையும் யூஸ் பண்ணுறோம். ஹீட்டோட SI யூனிட் என்னது? ஜூல். அனதர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனதர் யூனிட், எந்த ஒரு யூனிட்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம்? கலோரிங்கிற யூனிட்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஹாட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட். ஹாட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட். இன் அவர் டே டு டே லைஃப் we come across a number of objects. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நிறைய ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம். சம் ஆஃப் தம் ஆர் ஹாட், சம் ஆஃப் தம் ஆர் கோல்டு. சில ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது? சூடாக இருக்குது. சில ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது? ரொம்ப குளிர்ந்ததாக, குளிர்ச்சியானதாக இருக்குது.
அதான் in our day to day life we come across a number of objects. Some of them are hot and some of them are cold. How do we decide which object is hotter than the other? நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப இதை விட ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? We use the tip of our finger to find out whether the tea in a cup has enough heat to drink. நம்ம டீ இப்போ கப் ஆஃப் டீ ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம்னா அது வந்து குடிக்கிற சூடில் இருக்காங்கன்னதை எப்படி செக் பண்ணி பார்ப்போம்? தொட்டு பார்ப்போம், லைட்டாக ஒரு ஃபிங்கரை விரலை விட்டு பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? வெதர் த மில்க் ஹஸ் பீன் கூல்டு எனஃப் டு செட் ஃபார் மேக்கிங் கர்ட்ஸ். அதே போல் மில்கில் பாயிலிங் மில்கில் இருந்தானே கேர்டு தயாரிப்போம். அப்போ கேர்டு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பாயிலிங் மில்கை கூல் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்? அந்த உரை ஊற்றுவோம். அப்போ தான் அந்த மில்க் எதுவாக மாறும்? கேர்டாக மாறும். அப்போ என்ன பண்ணணும்? அது கூலிங் ஆயிடுச்சா, ஆறிடுச்சா? பாயில் பண்ண மில்க்கு சூடு ஆறின உடனே தான், அந்த ஹீட்டு போன உடனே கூலான உடனே தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த உரை ஊற்றுவோம். அப்போ தான் அந்த மில்க் வந்து எதுவாக மாறும்? கேர்டாக மாறும். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதை நம்மளுடைய ஒரு ஃபிங்கரை உள்ளே விட்டு அந்த ஹீட் போயிடுச்சா, ஆறிடுச்சா அப்படிங்கிறத தொட்டு பார்ப்போம். We often determine heat by touching the object. அடிக்கடி நம்ம ஹீட்டை எப்படி தான் கண்டுபிடிக்கிறோம்? டச்சிங் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை தொட்டு பார்த்து ஹீட்டாக இருக்கா கூலாக இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதான் we often determine heat by touching the object. Next topic, temperature. Next topic என்னது? Temperature. What is temperature? The measurement of warmness or coldness of a substance is known as its temperature. அந்த சப்ஸ்டன்ஸோட வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ். வார்ம்னஸ்னால் என்னது? வார்ம்னா என்னது? கொஞ்சம் சூடாக இருக்கிறது. அந்த பொருளோட சூடான தன்மை அல்லது குளிர் தன்மையை அறியக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னது? டெம்பரேச்சர். அப்போ டிஃபைன் டெம்பரேச்சர். இட் இஸ் a 2 mark question. The measurement of warmness or coldness of a substance is known as its temperature. Please mark it. It is a important 2 mark question. The measurement of warmness or coldness of a substance is known as its temperature. Okay, next one. It is a important 1 mark. What is the SI unit of temperature? SI unit of temperature is Kelvin. SI unit of heat is Joule. SI unit of temperature is Kelvin. ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் என்னது? ஜூல். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்னது? கெல்வின். அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் ஒன், செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ஆர் த அதர் யூனிட் யூஸ்டு. நம்ம எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் என்ன படித்தோம்? ஜூல். அனதர் யூனிட் என்ன யூஸ் பண்ணுவோம் ஹீட்டுக்குன்னு படித்தோம்? கலோரி. ஹியர் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ஆர் த அதர் யூனிட் யூஸ்டு. யூஸ் பண்ணக்கூடிய அதர் யூனிட்ஸ் டெம்பரேச்சரை மெஷர் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய அதர் யூனிட்ஸ் என்னது? செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். We use thermometer to measure the temperature. It is important 1 mark question. What we use to measure the temperature? We use thermometer. Underline பண்ணிக்கிறங்க. We use thermometer to measure the temperature. Temperature measure பண்ண நம்ம எதை யூஸ் பண்றோம்? thermometer. The point at which the water boil and temperature becomes stable is called the boiling point of water. வாட்டரோட நீரின் கொதிநிலை. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்னது? கொதிநிலை. நீரின் கொதிநிலையை நீரின் கொதிநிலைன்னு சொல்கிறோமா? தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணும்போது எந்த பாயிண்டில் அந்த வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிக்குதோ அல்லது அந்த டெம்பரேச்சர் பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த டெம்பரேச்சரில் உள்ள அந்த தெர்மாமீட்டரில் உள்ள பாயிண்ட் அப்படியே ஸ்டேபிள் நிலையாக நின்றோம். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் என்னது? அதனுடைய பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட். வாட் இஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் டிஃபைன் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் மீன்ஸ் the point at which the water boils and the temperature becomes stable is called the boiling point of water. It is also another important 2 mark question. Define boiling point of water or what is the boiling point of water means the point at which the water boils and temperature becomes stable is called the boiling point of water. Next one. புக்கில் டூ யூ நோ இருக்கும் பாருங்கள்.
One day in 1922, the air temperature was measured at 59 degrees Celsius in the shade in Libya, Africa. ஒரு நாள் ஏர் டெம்பரேச்சரை 1922 ஏர் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறாங்க. லிபியா, ஆப்பிரிக்கா போன்ற நாட்டில் ஏர் டெம்பரேச்சர் என்னவா இருக்கான்? 59 டிகிரி செல்சியஸாக இருக்குது. The coldest temperature in the world was measured in the Antarctica continent. அப்போ உலகத்திலே அதிகமான குளிராக உள்ள இடம் எதுவாம்? அண்டார்டிகா கான்டினென்ட். இட் வாஸ் அப்ராக்சிமேட்லி அங்கே உள்ள அந்த ஏர் டெம்பரேச்சர் எவ்வளவாம்? -89 டிகிரி செல்சியஸ். அண்டார்டிகா கான்டினென்ட்டில் உள்ள ஏர் டெம்பரேச்சர் எவ்வளவு? 1922 மெஷர் பண்ணும்போது -89 டிகிரி செல்சியஸ். The minus sign is used when the temperature falls below the freezing point of water, which is 0 degree Celsius. மைனஸ் சைனை எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிப்போம்? ஜீரோவுக்கு கீழே போகும்போது மைனஸ் சைனை யூஸ் பண்ணுவோம். சரியா? மேக்ஸில் படிச்சிருப்பீங்கல்ல, என்னது 1 அதாவது டிக்ரீசிங் ஆர்டரில் வரும்போது 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. அதுக்கடுத்து என்னது? -1, -2, -3 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஜீரோவுக்கு கீழே தான் எதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம்? இந்த மைனஸ் சைனை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு? 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? உறைய ஆரம்பிச்சிடும், பனிக்கட்டியாக ஆரம்பிச்சிடும், ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரீசிங்னா என்னது? உறைநிலை. அப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது? 0 டிகிரி செல்சியஸ். அப்போ அந்த 0 டிகிரி செல்சியஸை விட ரொம்ப லோவாக உள்ளது என்னது? -89. மைனஸுங்கிறது ஜீரோவுக்கு கீழே மெஷர் பண்ணக்கூடியது. இப் வாட்டர் பிகம் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ 0 டிகிரி செல்சியஸ்லேயே வாட்டர் எதுவாக மாறிடுமா? ஐஸாக மாறிடும். அதாவது வாட்டர் பிகம் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. யூ கேன் இமேஜின் ஹவு கோல்டு -89 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ்லேயே வாட்டர் ஐஸாக மாறிடும். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, -89 டிகிரி செல்சியஸ்னால் அங்கே எவ்வளவு கோல்டாக இருக்கும்? அவர் நார்மல் பாடி டெம்பரேச்சர் இஸ் 37 degree Celsius. Important 1 mark question. What is our normal body temperature? 37 degree Celsius. Our body feel cool if the air temperature around 50 to 20 degree Celsius. நார்மலாக நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். 15 to 20 டிகிரி செல்சியஸாக ஏர் டெம்பரேச்சர் இருந்தாலே நம்ம பாடி எதுமா ஃபீல் பண்ணுமா? கோல்டை, அதாவது கூலாக ஃபீல் பண்ணும். குளிர் அடிக்குதுன்னு ஸ்வெட்டர் மாட்டிக்கிறோமா? அப்போ ஏர் டெம்பரேச்சர் 15 to 20 இருக்கும்போதே நம்மளுடைய பாடி நம்ம ஏரியாவில் என்ன பண்ணுறோம்? ஸ்வெட்டரை மாட்டிக்கிறோம், குளிராக இருக்குது அப்படின்னு. அப்போ -89 டிகிரி செல்சியஸ்னால் எவ்வளவு கூலாக இருக்குங்கிறத இமேஜின் பண்ணி பாரு. நெக்ஸ்ட் டாபிக் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் டாபிக் என்னது? ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் நாட் த சேம் திங். இப்போ நம்ம ஹீட்டை பற்றியும் படித்தோம், டெம்பரேச்சரை பற்றியும் படித்தோம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த ஹீட் டெம்பரேச்சர் ரெண்டுமே என்னது? சேம் திங் கிடையாது. அந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் நாட் த சேம் திங். டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸ் மூவ் ஆர் வைப்ரேட் வித்தின் த சப்ஸ்டன்ஸ். டெம்பரேச்சருங்கிறது அந்த சப்ஸ்டன்ஸில் உள்ள ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, வைப்ரேட் ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியதான் என்னது? டெம்பரேச்சர். பட் ஹீட்டுங்கிறது என்னது? நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணது மட்டும் கிடையாது ஹீட்டு, டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், பட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஹவு மெனி மாலிகூல்ஸ் ஆர் தேர் இன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் இப்போ டெம்பரேச்சர்னால் என்னென்னு பார்த்தோம்? அந்த சப்ஸ்டன்ஸில் அல்லது ஆப்ஜெக்டில் உள்ள மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, வைப்ரேட் ஆகுது, அதிர்வடையுதுங்கிறத டிபெண்ட் பண்ணதான் என்னது? டெம்பரேச்சர். ஆனால் இந்த ஹீட்டுங்கிறது டெம்பரேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணது கிடையாது. அந்த சப்ஸ்டன்ஸில் ஹவு மெனி மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட், எத்தனை மாலிகூல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குங்கிறதையும் டிபெண்ட் பண்ணதான் என்னது? ஹீட். டெம்பரேச்சர் மெஷர் த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல். டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணும்? அந்த மாலிகுல்ஸில் உள்ள ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜியை தான் மெஷர் பண்ணும். ஆனால் ஹீட்டுங்கிறது என்னது? மெஷர் த டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ்.
அப்போ டிஃபரன்ஷியேட் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டால் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் நாட் சேம் திங். ரிமைனிங் 4 பாயிண்ட் இருக்கா, அதில் இந்த ரவுண்டு போட்ட பாயிண்ட் என்னது, டெம்பரேச்சருக்கு எழுதணும். அடுத்து இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிற 2 பாயிண்ட்ஸை எங்கே எழுதணும், ஹீட்டுக்கு எழுதணும். அதை இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஹீட்னா என்னது, டெம்பரேச்சர்னா இஸ் டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் மூவ் ஆர் வைப்ரேட் வித்தின் த சப்ஸ்டன்ஸ். Temperature measure the average kinetic energy of the molecule. But heat na என்னது, heat not only depends on the temperature of the substance but also depends on how many molecules are there in object. Second point, heat measure the total kinetic energy of the molecules. It is a difference between heat and temperature. Okay, thank you students.